ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேஜி. வெல்கம் டு மை சேனல். என்னுடைய மகள் கல்வி கற்கின்ற முன்பள்ளியில் கலாச்சார நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு நானுமே சென்றிருந்தேன். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வுக்கு வந்த அதிதிகள் விளக்குகளை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த நிகழ்வு முற்றிலும் சிறார்களுக்கான நிகழ்வாகவே காணப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நிகழ்ச்சிக்கு தேவையான கலாச்சார ஆடைகள் மற்றும் பண்டங்களை செய்து கொடுத்திருந்தார்கள். சிறார்கள் அனைவரும் அவர்களின் கலாச்சார ஆடையிலேயே முன்பள்ளிக்கு வருகை தந்திருந்தார்கள். இதனை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது மாத்திரமின்றி அவர்களின் கலாச்சாரத்தை தாண்டி மற்ற குழந்தைகளின் கலாச்சார ஆடைகள் மற்றும் கலாச்சார பண்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது காணப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களுக்கான கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றது. கயிறிழுத்தல், மட்பாண்டம் உடைத்தல், சங்கீத கதை இப்படியான போட்டி நிகழ்வுகள் நடைபெற்றது. குழந்தைகள் அனைவருமே உற்சாகமாக இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிக்காட்டினார்கள். அது மாத்திரமின்றி அவர்களின் கலாச்சாரங்களை மட்டுமின்றி மற்ற மத கலாச்சாரங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் வாய்ப்பாகவும் இந்த முன்பள்ளி பருவம் காணப்படுது. ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலேயும் முதல்கள் படியாக இந்த முன்பள்ளியே காணப்படுகின்றது. இவங்க இங்கேதான் சமத்துவம், சமாதானத்துவம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நண்பர்களுடன் பழகுற விதம் அனைத்தையுமே அவங்க இங்கே தான் கற்றுக்கொள்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் சார்பில் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்து அந்த குழந்தைகளோட குழந்தைகளாகவே செயல்பட்டு இந்த நிகழ்வை முற்றிலும் அவங்களுக்கு ஏற்றால் போல நடத்தி கொடுத்துருந்தாங்க. இந்நிகழ்வுகளை பார்வையிடும் போது என்னுடைய முன்பள்ளி பருவம் என் நினைவுக்கு வந்தது. இந்த இடத்தில் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பெரியார்களுமே முன்பள்ளி பருவத்தினை கடந்தே வந்திருப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆசிரியர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கற்றல் கற்பித்தல் மாத்திரமின்றி இவ்வாறான நிகழ்வுகளை நடாத்தி குழந்தைகளின் ஆளுமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய விளையாட்டுகளையும் நடாத்திய ஆசிரியர்களுக்கு மீண்டும் பெற்றார்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ காய்ஸ்.